தமிழகத்தை கடனில் தத்தளிக்க செய்துவிட்டது என்று மேடைதோறும் பேசினீர்கள். 2011 திமுக ஆட்சியை விட்டு இறங்கும் போது தமிழகத்தில் கடன் ரூபாய் 1,01.0 லட்சம் கோடி. 2021 அதிமுக ஆட்சியை விட்டு இறங்கிய போது தமிழகத்தின் கடன் 4,85,660 கோடி. மாநில மொத்த உற்பத்தி மத்தியில் கடன் விகிதம் 21.83% இருந்தது. கடந்த 10 வருட ஆட்சியில் நாங்கள் பெற்ற கடன் 3,85,000 கோடி மட்டுமே. இருந்தாலும் குறிப்பாக வெகு சிறப்பாக சொல்ல போனால் அம்மா வாங்கிய கடன் தொகையில் 90% மூலதன செலவினுக்கு மட்டுமே செய்துள்ளது. அதாவது பாலங்கள், வருவாய் அலுவலக கட்டிடங்கள், தடுப்பணைகள் கட்டுதல், மாவட்டம் பிரிப்பு போன்றவற்றால் ஆட்சியர் அலுவலகம் கட்டுதல், எஸ்பி அலுவலகம் கட்டுதல், மாவட்ட நீதிமன்ற கட்டுதல், 11 மருத்துவ கல்லூரிகள் அமைத்தல், 7 சட்ட கல்லூரிகள், 100க்கும் மேற்பட்ட கலை கல்லூரி, பாலிடெக்னிக் மற்றும் என்ஜினியரிங் கல்லூரிகள், பள்ளிக்கூடத்தின் நிலை உயர்த்துதல், அவிநாசி அத்திக்கடவு திட்டம் போன்ற குடிநீர் திட்டம் என எண்ணற்ற திட்டங்களை மூலதனமான நிதி அமைச்சர்